நேந்திரன் பழத்தை வச்சு பழ பஜ்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் சேர்க்கணும். அது கூட 1½ டீஸ்பூன் அளவு சீனி சேர்த்துருக்குறேன். நான் நாட்டு சர்க்கரை வேணும்னா நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்க போகிறேன். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்து அதையும் கரைச்சிக்கிறோம். சிலர் இந்த மாவுலேயே இப்படியே போட்டுருவாங்க பழ பஜ்ஜி, வேறு மாவு எதுவும் கலக்காமல். நான் சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற தோசை மாவில் ஒரு கரண்டியில் சின்ன கரண்டி அளவு அதில் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துருங்க. ஒரு நேந்திரன் பழத்தில் 2 எண்டையும் கட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப நீளமாக இருந்ததுனாக்கா அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி வறுக்க வேண்டியிருக்கும். அதனால் 2 எண்டையும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத 4 பீஸாக எடுத்துக்கோங்க கட் பண்ணி. ரொம்ப கனிஞ்ச பழமாக இருந்தால் கட் பண்ணவும் வராது. அதனால் பழுத்து இருக்கணும், அதே சமயம் ரொம்ப கனியாத பழமாக பார்த்து எடுத்து 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக கட் பண்ணிங்கன்னா அதை மாவில் டிப் பண்ணி நீங்கள் எடுத்து போடும்போது பிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஓரளவு திக்னஸாக எடுத்திங்கன்னா உள்ளுக்க பழமும் இருக்கும், அந்த பழத்தோடு அந்த வெந்த மாவோடு சேர்த்து சாப்பிடும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது அந்த மாவில் நல்லா 2 பக்கமும் டிப் பண்ணிக்கிட்டு அதை அந்த எண்ணெயில் போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி அழகான கோல்டன் கலர் ப்ரௌன் வந்த உடனே அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால சின்ன குழந்தைங்களும் கூட நல்லா இதை கொடுக்கலாம். நீங்கள் காரம் இல்லை, இந்த பழத்தையும் சாப்பிட்ருவாங்க. அதனால் நீங்கள் அதை செய்து கொடுத்து பாருங்கள். நீங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வெறும் மைதா மாவில் போட்டோம் அப்படின்னாக்கா அது பிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக அப்படியே வச்ச உடனே கையில் பிஞ்சு வர மாதிரி இருக்கும். செய்து பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.